வணக்கம். சந்தானம் திரும்பி காமெடியனா வரணும். ஆமாங்க. இப்போ குறிப்பிட்ட காலமாக சந்தானத்தால் வெற்றி அடைஞ்ச கதாநாயகர்கள் புலம்பல் அப்படி தான் இருக்குது. இப்போ ஆர்யா, விஷால், ரவி மோகன், அதான் ஜெயம் ரவி, அஞ்சலி, கதாநாயகி அஞ்சலி, இவங்களாம் திரும்பி சந்தானம் காமெடியாக வந்தால் நல்லாயிருக்கும். அவர் ஏன் திரும்பி வரணும்? நார்மலாக தான் சொல்கிறேன். அவர் தான் பல வெற்றியை பார்த்துட்ருக்காரு. A1, தெலுங்கு திட்டு, 2 இது வரவே அவருக்கு ஃபெயிலியர் ஆகல. இன்னும் படமும் நல்லா நிறையா புக் ஆகிருக்கு அவருக்கு. அதை விட என்ன விஷயம்னா, அவரோட வெற்றி எப்படி போய்ட்டுருக்கு பாருங்க. விஜய் டிவினாவே யாரும் எட்டி பார்க்காத காலத்தில் லொல்லு சபாங்கிற நிகழ்ச்சி மூலமா விஜய் டிவி எல்லாரும் கவனிக்க வச்ச ஆள் தான் சந்தானம். லொல்லு சபா நல்லா ஹிட்டை பார்த்துட்டு சிலம்பரசன் சந்தானத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது சிதம்பரசன் முத வாய்ப்பு கொடுக்கும்போதே அந்த படமும் ஹிட் ஆகிடுது. அதுலேருந்து தொடர் வெற்றி தான். காமெடினா தொடர் வெற்றியை பார்த்த சந்தானம் கதாநாயகனாக தன் வாழ்க்கையை தொடங்கினார். இதுக்கப்புறம் நான் காமெடியனாக நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கதாநாயகியும் தொடர் வெற்றி தான் இது வரைக்குமே. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை கூட மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்த ஆள் சந்தானம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் படத்தெல்லாம் ஹிட்டு பண்ணி கொடுத்தாரு சந்தானம். உதயநிதி ஸ்டாலின் நடித்து அந்த சினிமாவுக்கு தேட்டருக்கு யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சந்தானத்துக்காக போனாங்க. படம் ஹிட் ஆச்சு. இன்னமும் சந்தானத்துக்கு தொடர்ந்து புக்கிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததும் சந்தானத்துக்கு டிடி படம் பார்த்துருப்பீங்க, நல்லா தான் இருக்குது. அடுத்தது டிடி ரிட்டர்ன், திரும்பி டிடி ரிட்டர்ன் 2 அதுக்கு மிக விரைவில் அதுவும் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாமே ஹிட்டு தான். அவர் ஏன் திரும்பி காமெடியனாக வரணும்? நினச்சி பாருங்கள். அந்த ஒவ்வொரு பேட்டியும் பார்க்கும்போது இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் அதுக்கு ஒரு காணொலி ஒன்று போடணுன்னு தான் போட்டேன்.